அதாவது இது வந்து தேர்தல் கமிஷன் பண்ணுது பண்ணலை அப்படின்னு நான் பார்க்கல. தன்னிச்சையாக இது ஒரு நாள் நடந்தே தீர வேண்டும் அப்படின்றதுனால நடக்குது. இயல்பாகவே அந்த சின்னம் நம்ம கேட்ட சின்னம் அது நமக்கு கிடைச்சிது. அதுவும் கலப்பையுடன் கூடிய ஏர் உழவன் சின்னம் கிடைச்சிருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எல்லா இடத்துலையுமே இந்த உழவன் வென்றாக வேண்டும், தமிழர் எல்லாம் ஒன்றாக வேண்டும் என்ற நிலையை நமக்கு வந்து காட்டுது. தமிழக மக்கள் தட்டி எடுத்து வளர்த்த பிள்ளை இந்த நாம் தமிழர் அப்படின்ற அந்த ஒரு இயக்கம், கட்சி, அதனுடைய ஒரு இலக்கு. அப்போ இலக்குன்றதை நோக்கி நம்ம தெளிவாக போகிறோம். இது மக்கள் நம்மளை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து நீ வேட்பாளர் நான் வேட்பாளர் அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் மக்கள் வளர்க்குறாங்கன்றதை இந்த தேர்தல் கமிஷன் வந்து அங்கீகரிச்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ பேசுறதுக்கே இல்லாதவங்க எப்படி செய்ய முடியும்? அப்போ அந்த பேச்சு என்பது மிகச்சிறந்த ஒரு ஆயுதம். அறிவாயுதத்தை ஏந்தி வரணுன்றோம் நாம் தமிழர்கள். அப்போ அந்த பேச்சு எடுக்கிறோம். அந்த பேச்சு இன்னைக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. டிரான்ஸ்லேட் ஆனது எல்லா மொழிகளுக்கும் போகுது. அதுவும் நமக்கு இருக்கிற தமிழ் சொந்தங்கள் உலகெங்கும் 190 நாடுகளுக்கு மேலே பரவி கிடைக்கிற தமிழ் சொந்தங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த மெசேஜ் கிளப்புறாங்க. அப்போ இந்திய மக்களை தாண்டி உலக பொதுமைக்குமான ஒரு ஆட்சியும் அரசியலும் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு சொல்கிறாங்க விழுக்காடுன்னு. நான் தான் சொல்கிறேன், இங்கே 2 இங்கே 2 இங்கே 2ன்னு ஏறும். அப்புறம் அங்கே 2 அங்கே 2ன்னு ஏறும். அப்புறம் மொத்தமாக ஒரு நாள் தூக்கிட்டே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக புலிக்காடாக இருக்கும். முக்கியமான ஒரு கேள்வியை நீங்க தொட்டுட்டீங்க. காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாரு. காரைக்குடியில் அண்ணன் சீமான் வெல்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஏன்னா ஒண்ணு, அது படித்தவர்கள் நிறைய இருக்கக்கூடிய மாவட்டம். அதாவது ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்கினவர் அவர் வந்து இருக்கிறாரு. திரைப்படத்துல ஒரு ஆளுமையை செலுத்தின ஏவிஎம் ஐயா அவர்கள் பிறந்த ஊர், கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊர். இங்க படிப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க வங்கியை திறந்து வச்சாங்க இல்லைங்களா, அந்த அவரும் பிறந்த ஊர் தான். அப்ப இவங்க ஒரு ஜாதிக்காக வங்கி திறந்தாங்களா, ஒரு இனத்துக்காக சினிமாங்களா? அப்போ உலக மக்களுக்காக. அது மாதிரி காரைக்குடி உணவு வந்து செட்டிநாடு உணவகம் வந்து ஊரறிந்த ஒரு விஷயம், உலகறிந்த ஒரு விஷயம். அந்த பாரம்பரியம் அனைவருக்கும் பகுத்துண்டு வாழக்கூடியவர்கள், அந்த உணவுகளாக பரிமாறக்கூடியவர்கள். அங்கே சிவகங்கை அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வருது. அந்த பகுதியில் பலமுறை அழுத்த திருத்தமாக நான் சொல்கிறேன், வலை விரிக்கிறேன் வலியம்மா, நான் விரிக்கும் வலையில் சீக்கிரம் வந்து சிக்கிக்கமான்னு பல முறை வலை விரித்து பார்த்தார்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த பாஜக. உள்ள வந்துருங்க அப்படின்னு நமது சாட்டை துறைமுகர்கள் தான் அவரோட காணொலியிலே சொல்லியிருக்காரு. பகவானியா ஆர்த்திகா நீ அன்டியே பேசினாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு வெளிப்படையான ஒரு விஷயம் அது நடந்திருக்குது. அதுல அரசியலுங்கிறது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இன்னும் சிறப்பு இருந்தது கல்வியாளர் சூரியசேகர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சகோ. சார், தமிழ்நாட்டில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சியோட அந்த விவசாய சின்னத்தை வந்து, அதாவது பழைய கரும்பு விவசாய சின்னத்தை வந்து பறிச்சிருந்தாங்க. இப்போது ஏர் உழவன் சின்னம் வந்து தரப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இப்போ பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலும் வருது. அதுலேயும் வந்து சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் ஃபஸ்ட்டு பல நெருக்கடிகளை வந்து சீமானுக்கு தந்து இந்த வேலை, இப்போ பாசிட்டிவான பல விஷயங்களை வந்து நாம் தமிழுக்கு பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இது? அதாவது இது வந்து தேர்தல் கமிஷன் பண்ணுது பண்ணலை அப்படின்னு நான் பார்க்கல. தன்னிச்சையாக இது ஒரு நாள் நடந்தே தீர வேண்டும் அப்படின்றதுனால நடக்குது. இயல்பாகவே அந்த சின்னம் நம்ம கேட்ட சின்னம் அது நமக்கு கிடைச்சிது. அதுவும் கலப்பையுடன் கூடிய ஏர் உழவன் சின்னம் கிடைச்சிருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எல்லா இடத்துலையுமே இந்த உழவன் வென்றாக வேண்டும், தமிழர் எல்லாம் ஒன்றாக வேண்டும் என்ற நிலையை நமக்கு வந்து காட்டுது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இது நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்ற அந்த பின்பக்கம் திரும்பி பார்த்தோன்னு சொன்னால் அந்த வே ஹவ் வி ஹவ் கம் அப் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம பயணித்த பாதையை ஒரு முறை திரும்பி பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த காணொலி பார்க்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை யோசித்து பாருங்களேன். உங்களுடைய அருமை புதல்வர்கள், நீங்கள் வந்து பெத்தெடுத்துருந்த தாய்மார்கள் இல்லை தகப்பன்மார்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவங்களுக்காக கஷ்டப்பட்டு நம்ம அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வளர்ந்து திரும்ப அவங்கெல்லாம் வருது. அது ஒரு இரவு நேரங்களில் இந்த காணொலி பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதியான நேரங்களில் அதை பார்க்கும்போது அந்த ஒரு நேரம் நீங்கள் அதை ஒதுக்கி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்காக தான் நம்ம இத்தனை வேலையுமே செய்கிறோம். அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தான் நம்ம வந்து பெருமைப்படுறோம். அவன் ஒரு நாள் ஃபெயில் ஆகிட்டான்றனால நம்ம வருத்தப்பட மாட்டோம். திரும்ப தட்டி கொடுத்து வாடா ராஜா நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தமிழக மக்கள் தட்டி எடுத்து வளர்த்த பிள்ளை இந்த நாம் தமிழர் அப்படின்ற அந்த ஒரு
இயக்கம், கட்சி, அதனுடைய ஒரு இலக்கு. அப்போ இலக்குன்றதை நோக்கி நம்ம தெளிவாக போகிறோம். இது மக்கள் நம்மளை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து நீ வேட்பாளர் நான் வேட்பாளர் அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் மக்கள் வளர்க்குறாங்கன்றதை இந்த தேர்தல் கமிஷன் வந்து அங்கீகரிச்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், திமுகவுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 42 கட்சிகளுக்கு வந்து பதிவை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. அதில் வந்து குறிப்பிட்ட பல கட்சிகள் வந்து திமுக கூட்டணியிலேயே இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏன்னா 2024 நான் சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு தேச கட்சி அப்படின்ற ஒரு கட்சிக்கு வந்து அந்த கரும்பு விவசாய சின்னம் தரப்பட்ட போது சொல்ல ஒரு விஷயம், திமுகவுடைய ஒரு அங்கம் தான் அந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அதோட அந்த நிறுவனர் வந்து திமுக கொடிக்கட்டிய காரில் போன விஷயங்கள்லாம் வெளியே வந்து இப்போ திமுகவே அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இது இவங்க வந்து புதுசு இல்லைங்க இவங்க செய்கிறது. இப்போ இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓடி போன சேய் இருக்கார் இல்லைங்களா, ஓபிஎஸ் ஓடி போன சேய் கழகத்தை நோக்கி ஓடி போனார் இல்லையா, அவர் பேர்லையே அவர் பலாப்பழத்தில் நிற்கும் போது அத்தனை பேரை நிறுத்தி வச்சுருந்தாங்க அவருடைய தொகுதிகளில். அது நிறுத்தினவங்கெல்லாம் யார், எதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டார்கள்? அப்போ அதே இவருக்கு பேக் ஃபயர் ஆகி இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இதே ஓபிஎஸ் அங்கே டிஎம்கேல போய் சேர்ந்துட்டாங்க. இதை விட ஒரு பெரிய பேக் ஃபயர் இருக்கா? நீ யாரை எதிர்த்தீங்களோ, ஆனால் என்னென்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ராசி இருக்கிறது. அவர் வந்து அந்த ராசியின் அடிப்படையில் திமுக ஆட்சி இல்லாமல் போய்டும் தான் நான் பார்க்குறேன். அந்த ராசியை நான் வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் திமுக ஆட்சி போயிடும் அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து 21 கட்சி கூட்டணின்றாங்க, 11 தாண்டிடுச்சு. இன்னும் போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படியாவது எதிராளி வளரும் போது அவனுக்கு போட்டியா ஒரு டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க. அடிடாஸ்ன்னு சொன்னால் அடிடோஸ்னு ஒன்று உருவாக்குவாங்க, சரவண பவன்னு ஒன்று உருவாக்குவாங்க. இது டூப்ளிகேட்டை உருவாக்கு. ஏன்னா இது காப்பி மாடல். கேட்டால் இதுதான் திராவிட மாடல், இதுதான்டா காப்பி மாடல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த காப்பி அடிக்கிறது எல்லாம் மக்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னும் போது சிறப்பு விரைவில் அவர்கள் மீது வரும் பல வெறுப்பு. இதை தொடர்ந்து சமீபத்தில் சென்னையில் எது அரசியல் அப்படின்னு கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் வந்து வச்சுருந்தாங்க. வேட்பாளர் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளரை அதில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக அதில் ஒரு சில விஷயங்கள், இந்த பிராமண வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது முதல்ல சொன்ன விஷயம் ஆரியத்தை வந்து கையில் எடுத்தார் சீமான் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வந்து வச்சுருந்தாங்க. இது மக்கள் மத்தியில் எடுப்படாது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் வந்து அடுக்கியிருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் பிராமண வேட்பாளரை பற்றி அறிமுகம் செய்யும் போது மிகுந்த வரவேற்பும் பெற முடிஞ்சதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த மூவை? அதாவது சிட்டிசன் ஒரு படத்தில் அஜித் அவர்கள் நடித்த படம், அதில் சொல்லுவாங்க குட்டுப்பட்ட கூட்டம் குனிந்த கதை போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழர்களை குட்டுப்படுத்தி யாருன்னு சிறுபான்மைன்னு சொல்கிறாங்க. இங்கே அது கூட பாருங்களேன், இது சிறுபான்மைன்னு. அதாவது எல்லாரும் மொழியால் ஒன்றாக இருந்த ஒன்று பொய்யா திராவிடம்னு கட்டமைச்சு இந்த பெரியாருன்றவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா, வெறுப்பை கக்கக்கூடியவர். நாங்கள் வந்து காணொலிகளில் எடுத்தப்பட்டு விதிபூர்வமாக காமிச்ச விஷயங்களை தான் நான் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், எல்லாமே எவிடன்ஸோட சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, இஸ்லாமியர்களையும் பார்ப்பானர்களையும் இவங்கள கம்பேர் பண்ணுறாரு. அப்போ அவருடைய நோக்கம் எப்பயுமே எப்படி இருக்குன்னா, இந்த 2 சமூகத்தை தான் அவர் வந்து டார்கெட் வைக்கிறாங்க. இவங்களுடைய இந்த கொள்கைக்குள்ளே உள்ளே சேர்க்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் திராவிடன்றதுக்கான விளக்கம் கொடுக்கும்போது பார்ப்பான அல்லாதன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போது மனித என்ன மைய அரசியலோ அந்த அரசியல் கட்சி தலைவர் நான் அவங்கள மதிக்கிறதாவே இல்லை. ஒரு காலத்தில் நடிகர்களாக இருந்தீங்களா, சூப்பருங்க, நடிகர் நல்லா நடிச்சிங்க, ஓகே. இந்த இவர் சிங்கம் படத்தில் நடித்தார் இல்லையா, சூர்யா அவர்கள் ரொம்ப சிறந்த நடிகர். அவருக்கு ஒரு பேர் வந்தது, சிவகுமாரோடைய மகன். நல்லா நடிச்சார். அவர் ஒரு வாட்டி கிரிக்கெட் விளையாடினாரா, ஊரே காரி துப்பி சிரிச்சது இல்லை அவர் கிரிக்கெட் விளையாடுற அழகை பார்த்து. ஏன்னா ஒருவருக்கு இருக்கும் ஒரு திறமை இன்னொன்றுல இருக்காது. இப்போ இவர்கள்லாம் உடனே வந்து அரசியலுக்கு வந்துருவோம் ஆணி அப்படின்னு, எதுக்கு? தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அரசியல் வராங்க. என்ன மாதிரி சாமானிய மனிதர்கள் அரசியலுக்கு வரும்போது தான் புரட்சி ஏற்படும், மாற்றம் ஏற்படும். நாங்களாம் சேவை அரசியல் தான், இது வந்து தான் குடும்பம் நடத்துன்ற அவசியம் இல்லை, எங்களுக்கு 3 வேளை உணவு இருந்தால் போதுன்ற எண்ணத்தோடு தான் நம்ம பயணிக்கிறோம். இந்த எண்ணங்கள் கொண்ட மக்கள்ல தான் உள்ள வராங்க. இதுலயே வந்து மேலோங்கி இந்த பார்ப்பனியம் சொல்ற பாசி ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியில தள்ளப்படுவார்கள். அது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்காது. அதை தான் திருப்பி சொல்றோம், நாம் தமிழர்ன்ற கொள்கையும் கோட்பாடையும் ஏற்றுக்கிட்டு உள்ளவரவங்க தான் இதில் பயணிக்கவே முடியும், அதில் இல்லாதவங்களால பயணிக்க முடியாது. அப்போ இதில் எங்கிருந்து நீங்கள் வந்து பார்ப்பனர்னு சொல்றீங்க? மேடையில் உட்காந்துட்டு இருக்கவங்கலாம் நாம் தமிழர் வேட்பாளர்கள், அவர்களுக்கு ஒரு அடையாளம் ஒன்று ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்குது, அதை நாங்கள் குடிகள்னு சொல்கிறோம். அப்போ தமிழ் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா அவங்களுக்கு தாய்மொழி என்ன? தமிழ். அவங்க ஆண்ட மொழி, அவங்க வாழ்ந்த மொழி என்ன? தமிழ். அங்கே இருக்கிறது நீங்கள் போய் பிம்பமாக ஆரியத்தை ஒன்றுத்தை கட்டமைச்சிட்டு யாரை கொண்டு வரீங்கன்னா, உதாரணத்துக்கு என்னால் சொல்ல முடியும். இப்போ பேரை
நம்ம பேரே சொல்லலாம். ஷர்மான்னு ஒருத்தவங்களை சொல்றீங்கன்னு வைங்க, முடியுது உதாரணத்திற்கு. இன்னொருத்தர் பாண்டேன்னு முடியுதுன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு. பாஷியான்னு முடியுங்க, தமன்னா பாஷியா கூட வச்சுக்கோங்க. அவங்க இவ்வளவு ஏங்க சச்சின் டெண்டுல்கர்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த டெண்டுல்கர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் ஒரு பார்ப்பனர். சௌரவ் கங்குலின்றீங்களா, கங்குலி அவரும் ஒரு பார்ப்பனர், கங்குலின்றது. ராகுல் டிராவிட்ன்றீங்களா, டிராவிட், அப்போ அது டிராவிடா பாருங்க, உங்க கேள்வி எப்படி புரியுது. அப்போ இங்கே வந்து அந்த ஓட்டையை போட்டுறாங்க. எதுனா கற்பனை கோட்டையில் ஓட்டை, அதை போடுறதுக்கு ஒரு கடப்பாறையை பிடிச்சிட்டு இடிக்கிறார். ஒரு கடப்பாறை போதும், பாரதியார்ன்ற கடப்பாறையே போதுமானதாக இருக்கும்போது அதற்கு மேற்கொண்டு தமிழுக்கு தொண்டாற்றிய இன்னும் 6 பேர் எடுத்து சொல்றாரு. வைத்தியநாத ஐயர் எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு உவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா அவர்களை சொல்றாங்க. செக்கிழுத்த செம்மலுக்கு வந்து சிறையிலேருந்து வெளியில் வரும்போது சுப்பிரமணிய சிவா அவர்கள் நட்பு, அவரை வந்து தொழுநோயோடு இருந்தவரை கட்டிப்பிடித்து அந்த காட்சியெல்லாம் திரையிடப்பட்டு காமித்து, இப்படியெல்லாம் பார்ப்பனர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு. தமிழுக்கு பாரதியாரை விட சிறந்த கவிஞன் இல்லை. என்னுடைய மகளுக்கு பேரை நான் ஞான பாரதின்னு வச்சுக்கேன், என்னோட பொண்ணுக்கு பேர். அப்போ எப்படி இதெல்லாம் பாரதின்றதை நம்ம கடத்திக்கிட்டே போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது அந்த ஜாதி எனக்கு பார்த்து வரக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டுன்னு தள்ளி வச்சுட்டு மற்றவங்க தான் அதை பிடிக்கிறாங்க. இவர் சொல்லும்போது இது கடப்பாறைன்னா நாம் தமிழர் கடப்பாறை தான் இதெல்லாம். நீங்கள் அதை பார்க்கும் பார்வை என்னன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, எச்சரிக்கை. சொல்லணும்ல, நான் போருக்கு வரப்போறேன்டா, நான் போருக்கு வரும்போது என்னென்ன ஆயுதம் கொண்டு வருவேன், நான் இந்த ஆயுதம்லாம் கொண்டு வருவேன் சொல்லுவோம் மாட்டோம். அதுதானே மரபு. நம்ம சொல்கிறோம் பொது தொகுதியில் நாங்கள் ஆதி பழங்குடி தமிழினரை நிறுத்துகிறோம், 5 இடத்துல நிறுத்துகிறோம். உங்கள் சட்டத்தை கான்ஸ்டிடியூஷன் வந்து 42 இடம் சொல்லியிருக்குன்னா நாங்கள் அதை விட பொது தொகுதியில நிறுத்துகிறோம் அப்படின்னு நிறுத்துறாரு. அது நம்ம கண்ணுக்கு தெரியணும். நீங்கள் ஒரு கடுகை இப்படி தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா அது கடுகை கொண்டு கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அது கல் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அது அப்படியாப்பட்ட இது சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க அப்படின்றத எடுத்து வைக்கிறதுக்காக அற்புதமாக அவர் வந்து அதை பண்ணியிருக்கிறாரு. இங்கே அந்த வேட்பாளருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவர்கள் வெற்றி அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெருமளவு சீமான் அவர்களோட அந்த பாசிட்டிவ் சயின்ஸை வந்து வெளியே சொல்லாத வேலையில் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து சீமான் அவர்களுக்கு இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய சாதகங்களை வந்து விரிவிச்சு சொல்லியிருக்காங்க. இது மற்ற கட்சிகளுக்கு ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அது தேசிய கட்சிகள் இப்போது நாம் தமிழர் ஆதரிக்க தொடங்கியிருக்காங்க. அதாவது இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மொழியை வந்து மாற்றிக்கொள்ளலாம், மொழியை மாற்றி பேசலாம். அதனால அவர்கள் வந்து அந்த மொழியை கொண்டவராகிவிட மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியல, அந்த புரியிற மொழி என்னமோ அதில் பேசிக்கலாம். இப்போ கூகுளில் நீங்கள் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஒரு ரஷ்யாவுக்கு போகிறீங்க, எனக்கு டீ வேணும் அப்படின்னா அவனுக்கு இங்கிலீஷ் புரியறதுக்கு வாய்ப்பு குறையும். இன்னும் டிவி எனக்கு வேணும்னு நீங்கள் தமிழில் எடுத்துகிட்டு அப்படி காமிச்சிட்டிங்கன்னா அது புரிஞ்சிடும். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசக்கூடிய, அதாவது விஜய் வந்து இப்போ நேற்றுக்கு எதை இப்போ பெஞ்ச மலையில் வச்ச காளான்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாராம், யுனெஸ்கோ வந்து சொல்லியிருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நீர் திவால் ஆக போகுது. இந்த பஞ்ச் டைலாக்லாம் படத்தில் பேசுகிற மாதிரி இதே கொள்கைகளை அண்ணன் சொன்னதை காப்பி அடிச்சிருக்காருன்னு ஊடகங்கள்லாம் சொல்லுது. நீங்கள் அதை முன்கூட்டியே அண்ணனுடைய பயணித்திருந்தாக்க நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், 4-5 வருஷத்தில் அரசியல் பாலபாடம் பயின்று அண்ணன் அரசியல் ஆசான் அண்ணன் சீமான் அவர்கள் வழி சென்றிருந்து அழகாக நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியை செஞ்சுருக்கலாம். உண்மையிலேயே உங்களுக்கு என்ன இருந்தால் அதை அவங்க செய்யலை. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மாற்றங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, உலகம்லாம் பேசுது. யுனெஸ்கோ பேசின ஒரு விஷயத்த அண்ணன் முன்னாடியே பேசுறாரு, நீர் திவாலை பற்றி பேசுறாரு, மரங்களின் மாநாடு நடத்துறாரு, மலை மாநாடு நடத்துறாரு, கடலம்மா மாநாடு நடத்துறாரு. இதெல்லாம் என்ன, அதொன்று தண்ணீர் நீர் வளத்தை உயர்த்துவதற்கு நான் வந்து போர்வையால் பசுமை போர்வை போத்துவோம், பச்சையா இருக்கும் என் ஏரியா ஃபுல்லாக பூமியில போத்துவேன்றார். அதுக்கப்புறம் நீர்நிலைகளை எப்படி நம்ம மேலாண்மை செய்ய போறோன்றதுக்கு வரைவு திட்டங்கள் வச்சிருக்கிறார். இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் தான் உண்மையான வளர்ச்சி. இது கடன் வளர்ச்சியில் கட்டமைத்து வரக்கூடிய வளர்ச்சி ஒரு வளர்ச்சியே இல்லை. நீ 400 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறேன்னா அது ஒரு கடனா? அதாவது கடன் வாங்கிட்டு கடனில் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு நான் ஆடம்பரமாக வாழ்ந்தேன்னு சொன்னால் நம்ம பார்த்தோம். பெரம்பூரில் ஒரு மருத்துவர் குடும்பத்தோட தற்கொலை செய்து கொண்டார். என்னென்னா 4 கார் ஸ்கேன் சென்டர்லாம் வச்சிருக்கிறேன்னு லோனை வாங்கி யாருக்குடா லோனை வாங்கி லோன்னு அலையிறீங்களே, யாருக்காக லோனை வாங்குறோம்? இது தனிமனிதர் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கடனை நம்ம குடும்பத்துக்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். தேவைக்கு மாணவர்கள் வாங்கின கடனை கூட ரத்து செய்யணுன்றோம். நீ கல்வியை கடன் கொடுக்குற, அதுக்கப்புறம் லேப்டாப் என்ன கொடுக்குற, 5000 ரூபாய் எதுக்கு கொடுக்குற? இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு அது வளர்ச்சி அல்ல, அது வீழ்ச்சி அரசியல். வளர்ச்சிக்கான திட்டமாக அந்த மலைகளை காப்போம், மலை வளம் காப்போம், அந்த அந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இப்போ கூட போர் நடக்குது பார்த்தீங்களா, இஸ்ரேல் ஈரான் போர்லாம் என்னத்துக்காக நடக்கிறான்? எல்லாம் இந்த வளத்துக்காக கொள்ளையடிக்கிறதுக்கு தான், வேற எதுவுமே இல்லை. அப்போ நம்ம நாடு அதுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு இன்னைக்கு வந்து அந்த காரிடார் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க பட்ஜெட்டில். அதெல்லாம் யாரும் பேச தயங்கலை. இந்த தேர்தலை வச்சு அண்ணன் பேசல, இது முடிச்சதுக்கப்புறம் பேசுவாங்க.
ஏன்னா நம்ம கையில் அதிகாரம் வரும்போது தான் செய்ய முடியும். அண்ணன் பேசுவாருன்னு நான் வந்து பேசினாதான் என்னை பற்றி தெரியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு படம் ஒன்று துள்ளாத மனம் துள்ளும், ஒரு அற்புதமான படம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் சீனில் வரும், விஜய் போய் உட்காந்துப்பாரு, அந்த ஷார்ட்டாக பாருல உட்காந்து போயிட்டு அழுவார் குட்டி. அவர் அழுவுற அந்த கேரக்டர் பார்த்தா நம்ம அந்த கேரக்டர் மேலே என்ன ஒருப்பா அப்படின்னு சிம்பத்தி வரும். ஆனால் அவர் எங்கே அழுதாரு? பாத்ரூமில் உள்ள கதவை சாத்திட்டு அழுதார். அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? அது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும், வெளியில சொல்ல மாட்டான், நீங்க அதை காமிச்சாதான் தெரியும். அதே மாதிரி உள்ள தாகத்தோட இருக்கக்கூடிய மக்கள் பொங்கி எழுவுறான். அப்ப அந்த அந்த தாகம் அது தெரியும். அப்ப அதை வெளிப்படுத்துறதுன்னா எப்படி? நான் ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு மனதில் உங்களுக்கு அந்த பெண் மேல ரொம்ப பிரியம் இருக்கு, மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்களேன். எப்பா அப்படியே நீ நல்ல வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, அந்த பிள்ளையை வச்சு காப்பாற்ற முடியும் உன்னால, நீ நினைக்கிற, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற, மனசுலேயே வச்சுக்கோங்க. முடியுமா? என்ன பண்ணணும்? பேசணும். அப்போ போய் பேசு, அப்பா நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை காலம் ஃபுல்லாக வச்சு காப்பாற்றுறேன், என் கண்ணீர் இருந்த கணவனாக நான் இருப்பேன் உனக்கு அப்படின்னு போய் பேசணும். அப்போ பேசுறதுக்கே இல்லாதவங்க எப்படி செய்ய முடியும்? அப்போ அந்த பேச்சு என்பது மிகச்சிறந்த ஒரு ஆயுதம். அறிவாயுதத்தை ஏந்தி வரணுன்றோம் நாம் தமிழில். அப்போ அந்த பேச்சு எடுக்கிறோம். அந்த பேச்சு இன்னைக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. டிரான்ஸ்லேட் ஆனது எல்லா மொழிகளுக்கும் போகுது. அதுவும் நமக்கு இருக்கிற தமிழ் சொந்தங்கள் உலகெங்கும் 190 நாடுகளுக்கு மேலே பரவி கிடைக்கிற தமிழ் சொந்தங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் அந்த மெசேஜ் கிளப்புறாங்க. அப்போ இந்திய மக்களை தாண்டி உலக பொதுமைக்குமான ஒரு ஆட்சியும் அரசியலும் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு சொல்கிறாங்க விழுக்காடுன்னு. நான் தான் சொல்கிறேன், இங்கே ரெண்டுன்னு ஏறும், அப்புறம் அங்கே ரெண்டுன்னு ஏறும், அப்புறம் மொத்தமாக ஒரு நாள் தூக்கிட்டே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக புலிக்காடாக இருக்கும், புலிகள் நிறையா இருக்கும், தமிழ் புலிகள் நிறைய உலகம். அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இந்த வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கணும். குறிப்பாக பட்டியல் சமூக மக்களோட பிரச்சனைகளை வந்து இப்போது தமிழ்நாட்டில் அதிகமாக பேசுகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருந்து வருது. இப்போ சமீபத்தில் நான்குநேரியில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை தொடர்ந்து மானாமதுரையில் ஒரு சம்பவம் நடக்குது. பெரும்பாலும் பட்டியல் சமூகம் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுகவும் சரி, திமுக கூட்டணி கட்சிகளும் இதில் வாய் திறக்காது. இல்லை நாம் தமிழர் வந்து இதை எதிர்த்து கேள்வியாக கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஒரு கசப்பான உண்மை, பட்டியலின சமூகத்திற்காக நாம் தமிழர் நிற்குதுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு அது மனசு உள்ள உறுத்துது, வலிக்குது, எங்கேயோ ஒரு ஓரத்தில் குத்துது. ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தவனுக்கு பிரச்சனைனால நம்ம துடிக்கிறோம். அதுதான் வந்து மனப்பான்மை. மாற்றான் தாய் மனப்பான்மையோட நடத்துவதற்கு நாம் திராவிட கழகம் அல்ல, நாம் தமிழர். நமக்கு ஆட்சி முக்கியம் கிடையாது, அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட மனசாட்சி அதுதான் முக்கியம். அப்போ அதுக்காக தான் நம்ம போராடுறோம். அப்போ அந்த போராட்டத்தை வந்து எல்லாரும் எடுத்து நடத்தணுமே, மற்றவங்க எல்லாமே சேர்ந்து செய்யணுமே. அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், கல்வி முறை இங்கே மாறணும், ஆட்சி முறை மாறணும், கற்றல் முறை மாறணும், கல்வியில் ஒழுக்கத்தை போதிக்கணும். எங்கெங்கே இருக்குங்க இன்றைக்கி கல்வியில் ஒழுக்கம்? யாரும் எதையுமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் படிப்பையாவது ஒழுங்காக சொல்லித் தரீங்களா? அதுவும் கிடையாது. அது எங்கே பார்த்தாலும் இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அரசியல் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததால் என்னோட மாணவர்களுக்கு நான் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்டை நடத்திடுறேன். என்ன நடத்திடுறேன் அப்படின்னாக்க, ஒரு போராட்டம் நடக்குதா, மக்கள் இருக்காங்களா, மக்கள்லாம் ஒன்று சேர்றாங்களா? ஆமாம். எந்த போராட்டம் நடக்குது? ஒன்றும் இல்லை, தாவாக்கான்னு கத்துறதுக்காக வர போராட்டம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு பேரிகேடை வச்சிருக்காங்க. அந்த பேரிகேடை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். மக்கள் குடுன்னு ஓடி வராங்க பார்த்தீங்களா, அதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா கரண்ட்டுன்னு சொல்கிறேன். அப்போ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்ன்றது கரண்ட்டு, பேரிகேடுன்றது ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஓடி வரும்போது அவன் அப்படியே இந்த ஓன்னு கத்துறான் பாருங்க, அந்த பொட்டன்ஷியல். அப்போ அந்த பொட்டன்ஷியலும் கரண்ட்டும் நேர்மறையானது. இது அதிகமானா அது அதிகமாகும், அது அதிகமான இது அதிகமாகும். இதை தடுக்கிற சக்தி எதுனா ரெசிஸ்டன்ஸ். இதுதான் ஓம்ஸ் லா, V = IR அப்படின்னு நான் பசங்களுக்கு சொல்லிட்டா பசங்களுக்கு புரிஞ்சிருது. அந்த வகையிலையாவது விஜய் நல்லா இருக்கட்டும், பயன்படுத்தும். அந்த வகையிலாவது மற்ற கட்சிகள் பயன்படுத்தான்னு பார்த்தா அது இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் இறங்கி செஞ்சுருக்கணும். அவங்க இந்த நேரத்தில் கூட்டணி பேசுகிறதுலையும் அதுக்கு சில விஷயங்களில் பேசுகிறதையும் செலுத்துகிற கவனம், சும்மா பாஜக பூச்சி அப்படின்னு காட்டுற ஒரு கவனம், அவருடைய சிந்தனைகள்லாம் மாறி இருக்கோ அப்படின்ற நிலைமைக்கு யோசிக்க வச்சிருக்கு. குறிப்பாக சார், இப்போது திமுகவுக்கு சிக்கல் அளிக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர் இருந்தது வந்து அண்ணாமலை அவர்கள். அதை வந்து ஆளுநர் RN ரவி அவர்கள். இப்போது அண்ணாமலை அவர்களும் மாற்றப்பட்டிருக்காரு, RN ரவி அவர்களும் மாற்றப்பட்டிருக்காரு. எப்படி எடுத்துக்கிறது இது? அதாவது முதல்லயே நம்ம சொன்னது தான், பல முறை அழுத்த திருத்தமாக நான் சொல்கிறேன். வலை விரிக்கிறேன் வலியம்மா, நான் விரிக்கும் வலையில் சீக்கிரம் வந்து சிக்கிக்கமான்னு பல முறை வலை விரித்து பார்த்தார்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு. இந்த பாஜக உள்ளே வந்துருங்க அப்படின்னு நமது சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரோட காணொலியிலே சொல்லியிருக்காரு. பகவானியா ஆர்த்திகா நீ அன்ட்டியே பேசினாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு வெளிப்படையான ஒரு விஷயம் அது நடந்திருக்குது. அதில் டிஎம்கேவுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் உண்மையை உறக்க பேசியவர் அண்ணாமலை.
அவர் இந்த பக்கம் வந்துட்டாருன்னா கஷ்டம். அதே சமயம் அவர் மோடியின் பால் இருக்கப்பட்டார். இந்த குழப்பத்துக்கு நேரில் அவர் எப்படியாவது நம்ம பெசிஃபை பண்ணி இருக்காரு, ஆனால் இல்லை. ஒரு விஷயம் இருக்கு, எஸ் ஏ சூர்யா ஒரு படத்துல சொல்லுவாங்க, இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல, இருக்கிறதே வேற மாதிரியா இருக்கும் வரல. அந்த மாதிரி அண்ணாமலையை எடுத்துட்டாங்க. இப்போ RN ரவியர்களை எடுத்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, RN ரவியர்களால் இனிமேல் எந்த பயனும் இல்லை. அவர்கள் கொடுக்கப்பட்ட அனைத்து வாய்ப்புகளிலும் அவர் சிறப்பாக செய்து முடித்து விட்டார். என்ன செய்து முடித்து விட்டார்? மக்களை திசை திருப்பும் முயற்சியில் சக்சஸ்ஃபுல்லாக இருந்துட்டார். ஒரு பிரச்சனை வரும்போது திராவிட மாடல் அரசு ஒன்று தான் கையில் எடுக்கும் எப்பயுமே. அந்த இதுக்கு இவங்க இந்த சட்டமன்ற பிரச்சனைகள் வரும்போது இவரோட உரை வரும், ஒன்று பேச்சு. இவர் ஒரு இது கொடுக்குறாரு, அவார்டு கொடுப்பாரு, அந்த பொண்ணு வாங்காது, அது ஒரு டிஎம்கே ஆளாக இருக்கும், அது ஒரு பேச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு மக்கள் போராட்டம் ஒன்று இருக்கும். தனியொருவன் படத்தில் சொல்லியிருப்பாரு அந்த இயக்குனர், ரொம்ப அற்புதமாக. அந்த திரைப்பட இயக்குனர்கள்லாம் பாராட்டணும். நடிகர்கள் விட்டாலும் அந்த இயக்குனர்கள்லாம் அந்த உண்மையை புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அண்ணன் சீமானவர்கள் தம்பி படத்தில் கூட சொல்லியிருப்பாரு, ஜக்கம்மா பாட்டு. அந்த பாட்டு தான் இன்னைக்கு 1 கோடி பார்வைகளை தாண்டி சிறப்பாக போயிட்டு இருக்குது ஜக்கம்மா பாட்டு. திருப்பி என்ன சொல்றேன்னா, இவர்கள் பாஜகவினர் இப்போ திமுகவை ஆதரிக்கும் நிலைமையில் தான் இருக்கிறார்கள். இது ஒரு மாற்று கட்சியே கிடையாது. ஓபிஎஸ் எங்கெங்க இருந்தாரு? பாஜகவில் முழுக்க இருந்தாரு. செங்கோட்டையன் எங்க இருந்தாரு? பாஜகவில் இருந்தாரு கிட்டத்தட்ட, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க 2 பேருமே மறுக்க முடியாது. ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஓபிஎஸோட இருந்தார். இப்போ எங்க போயிட்டாரு? செங்கோட்டையனோட போயிட்டார். இப்போ இவங்க எல்லாருமே எங்கிருந்து பாடம் பயின்று வந்தார்கள்? எந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் பயின்றார்கள்? டேடியின் பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள், மம்மியின் பாடத்தில் பயின்றவர்கள் அல்ல, டேடியின் பாடத்தில். அப்போ டேடியும் மம்மியும் இன்னைக்கு வீட்டில் இல்லை, தடப்போட யாரும் இல்லைன்னு ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சியில் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வச்சுட்டா இது நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படிதான் நான் பார்க்குறேன். இதை மக்கள் யோசிப்பார்கள், மாற்றத்தை தருவார்கள் தான் உண்மையாக இருக்கு. குறிப்பாக சார், இப்போ காங்கிரஸ் திமுக கூட போயிட்டாங்கனாலும் அந்த நிர்வாகிகள் மத்தியில் இருக்க அந்த பாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா காங்கிரஸ் இவ்வளோ பேரம் பேசியிருக்காங்க. ஸோ திமுககாரங்க அவங்க காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த இடங்கள்லாம் காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த இடத்துல முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் தொட்டுட்டீங்க. காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாரு. காரைக்குடியில் அண்ணன் சீமான் வெல்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா ஒன்று, அது படித்தவர்கள் நிறையா இருக்கக்கூடிய மாவட்டம். அதாவது ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்கினவர் அவர் இருக்கிறாரு. திரைப்படத்தில் ஒரு ஆளுமையை செலுத்தின ஏவிஎம் ஐயா அவர்கள் பிறந்த ஊர், கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊர், இங்கே படிப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க வங்கியை திறந்து வச்சாங்க இல்லைங்களா, அந்த அவரும் பிறந்த ஊர் தான். அப்போ இவங்க ஒரு ஜாதிக்காக வங்கி திறந்தாங்களா, ஒரு இனத்துக்காக சினிமாங்களா? அப்போ உலக மக்களுக்காக. அது மாதிரி காரைக்குடி உணவு செட்டிநாடு உணவகம்ன்றது ஊரறிந்த ஒரு விஷயம், உலகறிந்த ஒரு விஷயம். அந்த பாரம்பரியம் அனைவருக்கும் பகுத்துண்டு வாழக்கூடியவர்கள், அந்த உணவுகளாக பரிமாறக்கூடியவர்கள். அங்கே சிவகங்கை அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வருது. அந்த பகுதியில் கார்த்திக் சிதம்பரம் அவர் இருக்கார். அவர் 10 நாள் முன்னே ஒரு கான்க்ளேவில் என்ன பேசினாரு, நான் காங்கிரஸுக்கு ஆதரவாக எந்த பேச்சும் பேச மாட்டேன், நான் போய் பண்ணுவேன். அப்பயே அந்த தொண்டர்கள்ட்ட ஜெல் இல்லை. அதே மாதிரி காரைக்குடியினுடைய மேயர், திமுக மேயர், முதல் முறையாக அவங்க நகராட்சியை உருவாக்கிட்டு, மாநகராட்சியை உருவாக்கிட்டு மேயரை உருவாக்கியிருந்தாங்க. அந்த மேயர் அவளுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் அந்த ஒத்துமை இல்லாதனால ஆகஸ்ட் 2025 என்ன பண்ணாங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்ததை அவர் தள்ளி வைக்க பார்த்தாரு. அப்புறம் மதுரை கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸை வாங்கிட்டு அப்போ திமுக ஆட்களெல்லாம் அந்த கவுன்சிலர்லாம் வரவிடாமல் செஞ்சு 10 பேரை வச்சு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோக்கடிச்சாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பவர் பாலிடிக்ஸ் இருக்குது. அப்போ டிஎம்கேக்குள்ளேயே பிரிவு, டிஎம்கே காங்கிரஸ்குள்ள ஜெல்லாகலை. அந்த பாராளுமன்றம், இதை உள்ளிட்ட பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த எம்பிக்கும் இந்த இதில் பெரிய ஆர்வமோ நாட்டமோ இல்லை, ஏதோ மேல் லெவலில் நமக்கு அது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பாஜகன்னு ஒன்று அழுத்தது. அங்கே ஹெச் ராஜா அவர்கள் இருந்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் அவரோட ஒட்டுமை இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் போட்ட ட்விஸ்ட்டு. அவர் டிஎம்கேக்கு எதிராக பேசினதும் இருக்கட்டும், அதே மாதிரி ஏடிஎம்கேவுக்கு எதிராக அவர் பேசினது இருக்கட்டும். அங்கே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஜெல் இல்லை, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஜெல் இல்லை. இது போல எங்கெங்கெல்லாம் காங்கிரஸும் திமுகவும் பயணிக்கக்கூடிய இடங்கள் இருக்கோ, குறிப்பாக தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவங்க முதலிடத்துக்கு தான் வந்துருவாங்கன்னு அறுதிட்டு சொல்லிட முடியாது, ஆனால் கொடுப்பாங்க பாருங்க டஃப் ஒரு ரவுண்டு. சார், பல்லவர்கள் தெளிவாக நன்றி.